விஜய் அவர்கள் சங்கீதாவுக்கே தெரியாம ஒரு ஆள் வச்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத கண்காணிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் ரொம்பவே ஷாக்கிங்கா சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டுருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோசியல் மீடியா ஃபுல்லாவே தளபதி விஜய் மற்றும் சங்கீதா இவங்களோட டிவோர்ஸ்க்கு அப்புறம் தினமும் இவங்கள பத்தின ஏதாவது ஒரு நியூஸ நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் சங்கீதாவுக்கு தெரியாமயே சங்கீதா அவர்கள் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான். இத பார்த்ததுக்கப்புறம் நெறைய பேர் வந்து நெறைய தவறான புரிதல்ல புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்டின்னா, தளபதி விஜய் அவர்கள் இப்ப தமிழக வெற்றி கழகம் அப்டிங்கிற கட்சி ஸ்டார்ட் பண்ணி, அந்த ஒரு கட்சிக்கு பார்த்தீங்கன்னா, வரப்போற தேர்தல சந்திக்க போறாரு. இந்த ஒரு நிலையில அவரோட சொத்துக்கள் ப்ராப்பரா இருந்தா தான், இந்த ஒரு எலக்ஷன்ல அவரால சரிவர இருக்க முடியும். ஆனா, இப்ப என்ன ப்ராப்ளம்னா, அவரோட சொத்துக்கள் இப்ப அவர் மட்டும் இருக்கிறதுனால கரெக்ட்டா இருக்கு. ஒருவேள அவரோட மனைவியோட சொத்துக்களும் சேர்த்து தான் மதிப்பிடப்படும் அப்டிங்கும் பட்சத்தில், கண்டிப்பா குழப்பம் ஏற்படும். ஆனா, அவங்களோட மனைவியோ டிவோர்ஸ் அப்ளை பண்ணதுனால, இப்ப இவர்கிட்ட சரியா பேசுறது கிடையாது. அது மட்டும் இல்லாம, அவங்க அடுத்து என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. இந்த ஒரு விஷயம் தொடர்பா விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சங்கீதாவோட நெருங்கிய வட்டாரங்கள புடிச்சிருக்காரு. சங்கீதா அவர்கள் என்ன மாதிரியான மனநிலையில இருக்காங்க, அவங்களுடைய சொத்துக்கள் இப்ப எவ்வளவு இருக்கு, அது கரெக்ட்டான ப்ராப்பர்ட்டீஸ் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்களா, என்னோட இதையும் சேர்த்து அவங்களோட கணக்கிடப்படும் அப்படிங்கும் பட்சத்தில், இதில ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான இத சங்கீதா அவர்களுக்கே தெரியாம, அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட அவங்களோட க்ளோஸ்டு ஒன்னுன்னு இருப்பாங்க இல்லையா ஃபேமிலிக்கு, அந்த மாதிரியான நபர்கள புடிச்சு அவரு விசாரிச்சிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சங்கீதா அவர்கள் இந்த ஒரு டிவோர்ஸ்க்கு அப்புறம் ரொம்பவே கோவத்துல இருக்காங்க இல்லையா? ஸோ சங்கீதா அவர்கள் கோவத்துல இருக்காங்களா? அவங்க இப்ப எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? அடுத்த கட்டமாக இந்த ஒரு டிவோர்ஸ் குறித்து அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க? ஜீவனாம்சம் குறித்து என்ன ஐடியால இருக்காங்க? அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள சங்கீதா அவர்களுக்கே தெரியாம, அவங்களோட க்ளோஸ் டவுன் மூலியமா விஜய் அவர்கள் நெறைய விஷயங்கள கேதர் பண்ணியிருக்காராமா. இதுதான் பார்த்தீங்கன்னா, சங்கீதாக்கே தெரியாம, சங்கீதா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு விஜய் அவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம். நடிகர் விஜய் அவர்கள் முன்ன போல ஒரு நடிகர் விஜய் மட்டும் கிடையாது. இப்ப ஒரு தமிழக வெற்றி கழகம்ங்கிற கட்சிய ஸ்டார்ட் பண்ணி தலைவராவும் இருந்து வந்துட்டு இருக்காரு. அதனால அவரு பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணணும். ஏன்னா, ஒண்ணு மிஸ்டேக் ஆனாலும் அத தவறா பேச மிகப்பெரிய ஒரு கூட்டமே இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையான அந்த டிவோர்ஸ் குறித்தும் சரி, அவரோட ப்ரொஃபஷனல் லைஃபாக இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு கட்சி சார்ந்த விஷயமும் சரி, எதுவும் தப்பி போயிடக்கூடாது அப்படின்னு ரொம்பவே கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அதனால தான் சங்கீதாவுக்கே தெரியாம, சங்கீதாவோட ரிலேட்டிவ்ஸ் மூலியமா சங்கீதா என்ன பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. சொல்ல முடியாது, கேமரால கூட பார்த்திருந்தாலும் பார்த்துருக்கலாம். அந்த அளவுக்கு இப்ப டெக்னாலஜிஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்காரு விஜய் அவர்கள் அப்படிங்கிறது தான் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் கண்டிப்பா இது வந்து நடந்திருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு இப்போ அவரோட விஷயங்கள் எல்லாமே போய்க்கிட்டு இருக்கு. ஸோ தளபதி விஜய் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் சோசியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.